டியூஸ்டே ஈவினிங் டின்னருக்கு என்ன செய்கிறதுன்னு மண்டியே கொழும்பே போகுது இல்லையா. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தேங்காய் பால் சாப்பாடு அதில் சோயா போட்டு பண்ணலான்ட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் நெய் எண்ணெய் தாராளமாக விட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனு அதுவும் நல்லா ஃப்ரை ஆனணும். கொஞ்சமாக கைப்பிடி அளவு கொத்தமல்லியை புதினா 2 ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கின்னு ஒரு கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அது 2 ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 தக்காளி சின்ன சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம தேங்காய் பால் மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த சமையலுக்கு தேங்காய் பால் தான். இதுக்கு நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கினேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸு தேங்காய் பால் 3 கிளாஸு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாதி லெமன் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் சோயா நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுவும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது ஒரு ஃபுல் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் விட போகிறேன். 5 மினிட்ஸ் ஆனனும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கின்னு இப்போது லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் விட போகிறேன். அது மேலே ஹெவியான ஏதாச்சும் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட போகிறேன். 15 மினிட்ஸ் ஆயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பாஸ்மதி ரைஸு எதுவுமே கொழிஞ்சி போகல. சூப்பராக குச்சியாக அப்படியே நல்லா இருந்துச்சு. எனக்கு பாஸ்மதி ரைஸ் அப்படி பார்த்துட்டு மறுபடியும் அதை கிளறி விட்டு அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை நான். அதனால் அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. அப்படியே குச்சியாக அழகாக நல்லா வெந்து வந்திருக்கு ரைஸு. ஸோ டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சம் எங்கள் மம்மிக்கு பேக் பண்ணிட்டேன் டிஃபனில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வீட்டில் என்ன டின்னருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye.